பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கும் கூட நம்முடைய பெரிதான கிருபையினால லேவியராகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை தியானிக்க பாராட்டின கிருபைக்காக நன்றி. எப்படி காணிக்கை செலுத்த வேண்டும், எப்படி மக்களை கர்த்தரிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும், மக்கள் கொடுக்கிற காணிக்கைகளை கர்த்தர் எப்படி ஏற்றுக்கொள்வார், எந்த விதமான காணிக்கைகளை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும், அதை எப்படி செலுத்த வேண்டும் என்பதெல்லாம் இந்த லேவியராகமத்தின் புஸ்தகத்தில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி. இன்றைக்கும் இந்த லேவியராகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் நன்றி, எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறபடியால் நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. திருச்சபையே, இன்றைக்கும் நாம் லேவியராகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு வந்திருக்கோம். இந்த லேவியராகமத்திலே 6ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் இந்த ஆசாரியர்களுக்கு சில ஆலோசனைகள் கொடுத்திருப்பார். கமாண்ட்ஸ் என்று சொல்லலாம், ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஹவு டு ஆஃபர் டு காட், வென் டு ஆஃபர் டு காட், தென் த ப்ரொசீஜர் டு ஆஃபர் டு காட், வாட் டு ஆஃபர் டு காட், எப்படி கொடுக்கணும், எந்த ப்ரொசீஜரில் கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், எந்த வழியில் கொடுக்கணும், இதெல்லாம் சொல்லித்தர போகிறார். நம்ம நேராக வந்து கர்த்தருக்கு கொடுத்த ஆண்டவர் வாங்கிப்பாருன்னு சொல்ல முடியாது. தெர் இஸ் எ ப்ரொசீஜர். இதை தான் இந்த லேவியராகமத்தில் படிச்சுன்னுக்கிறோம். அந்த லேவியர்களுக்கென்று ஒரு ஸ்பெஷலான தனியான ஒரு புஸ்தகம் இருக்கிறதை பார்க்கும்போது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. நமக்கு காணிக்கைன்னா அப்படி வந்து காணிக்கை பெட்டியில் காசு போட்டு போகிறோம். நம்ம சபையில் சில மக்கள் கொடுப்பாங்க. தசமபாக காணிக்கைன்னு அரிசி கொடுப்பாங்க, புளி, எண்ணெய் இதெல்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் காணிக்கை நம்ம சொல்கிறோம். ஆனால் சாக்ரிஃபைஸ், பலி அப்படின்ற கான்செப்ட் நமக்கு தெரியாது. பலின்ற கான்செப்ட் கிறிஸ்டியன்ஸுக்கு தெரியாது. பலின்ற கான்செப்ட் நம்ம படிக்கிறோம். எந்த பலியும் நம்ம பார்த்ததில் நமக்கு ரத்தம்னாலே அலர்ஜி. அது எந்த ரத்தமாக இருந்தாலும். இப்போ நாளாக என் கண்ணுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு அனிமலை, ஒரு உதாரணத்துக்கு சிக்கன் கடைக்கு போகிறோம், அந்த கோழியை என் கண்ணு முன்னாடி வெட்டினாங்கன்னா நான் சாப்பிட மாட்டேன். ஸோ நமக்கு ரத்தம்னாலே அலர்ஜி. அப்படி இருக்கிறவங்க வந்து இந்த யூதர்கள் வெறும் ரத்தம், ஆடனுடைய ரத்தம், கடானுடைய ரத்தம், காளை ரத்தம். இப்போ வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? வை இஸ் சச் அ லாட் ஆஃப் பிளட் பீங் ஷெட்? ஏன் இவ்வளோ ரத்தம் சிந்தப்படுது? எங்கேயோ ஒரு இடத்துல இஸ்ரவேலர்களுக்குள்ள பாவம் செய்யாத, குற்றம் இல்லாத மக்கள் தான் வாழ முடியும். பாவம் செய்தவர்கள் அழியதான் வேண்டும். அவர்களுக்கு ரத்தத்துக்கு விரோதமாக பிராது இருக்கிறது. ரத்தத்தை தான் கிளைம் பண்ணோம். இந்த பூமி இருக்குது, இந்த மண் இருக்குது, இந்த மண் ரத்தத்தை கிளைம் பண்ணோம். இந்த பூமியில் யாரெல்லாம் ரத்தம் சிந்தி செத்துருக்காங்களோ அவங்களுடைய ரத்தம் ஆண்டவரை நோக்கி கூடுமா. ஆண்டவரை, எது வரைக்கும் பூமியில் இருக்கிறவர்களுக்கு மீது எங்கள் இரத்த பழியை நீர் கேட்காமல் இருப்பீர் அப்படின்லாம் கேள்வி. அப்போ பிளட் அகால மரணம் அடைந்தவங்க ரத்தம், இந்த பூமியில் ஊற்றப்பட்டவங்களோட ரத்தம், அவங்க வாய் பேசலை, அவங்க இறந்துட்டாங்க, அவங்களை அடக்கம் பண்ணிட்டாங்க, அவங்க ரத்தம் கூப்பிட்டு கொண்டிருக்கிறது. காயினால் கொலை செய்யப்பட்ட ஆபேலுடைய ரத்தம் வரை இருந்து இன்றைக்கு வரைக்கும் எல்லா ரத்தமும் மனிதனுக்கு விரோதமாக பிராது பண்ணி கொண்டிருப்பதினால்தான் ஒரு பாவமும் செய்யாத மிருகங்களுடைய ரத்தம் சிந்தப்பட்டு இஸ்ரவேலர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். ஆனாலும் இஸ்ரவேலுடைய ரத்தம் சிந்தி பலி செலுத்ததில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. தெரியாமல் செய்த தப்புக்கு தான் பாவம் மன்னிப்பு. அப்போ இஸ்ரவேலர்களும் லாக் ஆகிட்டாங்க. தெரிஞ்சு தப்பு பண்ணால் அவங்க தலைமையிலேயே பழி வரும். அப்போ தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு சிலுவையில் மரிக்கிறார். திரும்ப புரிஞ்சிக்கணும். அதில் இயேசு ரத்தம் சிந்தினார், இயேசுவின் ரத்தம் அடிக்கடி உச்சரிப்போம். இந்த ரத்தம், இந்த அசுத்த ரத்தம், இந்த கெட்ட ரத்தம், இந்த ரத்தத்துக்கு விரோதமாக பல பிராதுகள் இருக்கிறது. இவனை சாகடிங்க அப்படின்னு சொல்லுகிற பல குரல்கள் மத்தியிலே வாழ்வதற்கு ஒரு பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதுதான் இயேசுவின் ரத்தம். சிந்தப்பட்டாயிட்டு நாம் தப்பித்து கொண்டோம். ஆனால் நம்ம இந்த லேவியராகமத்தில் என்ன பண்ணுறோம்னா, ஓல்டு டெஸ்டமெண்ட் பீரியடில் இந்த பிரின்சிபல்ஸ், இந்த கொள்கைகள், இந்த காணிக்கைகள், இந்த பலிகள் எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருந்திருக்கு. பட் ஸ்டில் தே ஹேவ் டு டூ. they are commanded to do, they are instructed to do. கண்டிப்பாக செய்து தான் ஆக வேண்டும். அப்படி தான் 6ஆம் அதிகாரத்தில் படிப்போம். அந்த லேவியராகமத்தின் புஸ்தகத்தை படிக்கும்போது இந்த லேவியர்களுடைய கமிட்மெண்ட், ஆசாருடைய கமிட்மெண்ட், இஸ்ரவேலுடைய கமிட்மெண்ட், அவங்க எவ்வளோ பே பண்ணுறாங்க, எவ்வளோ செலவு பண்ணுறாங்க என்பதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது திருச்சபையை. இதுலேருந்து நம்முடைய கமிட்மெண்ட்டை கற்றுக்குறோம். நான் இன்னும் ஆண்டவருக்காக கமிட்டடாக இருப்பேன். அடுத்தது நான் எந்த ரத்தமும் இயேசு கொண்டு வந்து கொடுக்க சொல்ல, இயேசுவின் ரத்தமே எனக்காக இருக்கிறது என்றெல்லாம் நமக்கு ஆறுதலின் செய்தி இருக்குது.
இன்றைக்கு நாம் இந்த 6ஆம் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த 6ஆம் அதிகாரத்துலேயும் திரும்பி சில பலிகளை பற்றி படிப்போம். பலி அல்லது காணிக்கை அந்த வார்த்தைக்கு ஹீப்ரூ லாங்குவேஜில் கொர்பான் என்று பெயர். இந்த கொர்பான் என்கிற வார்த்தை கராவ் என்கிற வார்த்தை, அதாவது கூவ் என்கிற எழுத்து, ரா என்கிற எழுத்து, வா என்கிற எழுத்து, கராவ் என்கிற எழுத்து என்னன்னா கிட்டி சேருதல், டு கம் நியர். கராவ்ன்ற எழுத்துனா டு கம் நியர். கொர்பான்னா காணிக்கை. கொர்பான் என்கிற வார்த்தையை நம்ம பார்த்தோம்னா கூஃப் என்கிற எழுத்து, ரா என்கிற எழுத்து, வா என்கிற எழுத்து, பா வால பெத் என்கிற எழுத்து, புள்ளி வச்சா அந்த பெத் என்கிற எழுத்தில் புள்ளி வச்சா பெத்து, புள்ளி வைக்கலன்னா பெத்து. உங்களுக்கு ஹீப்ரூ லெட்டர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணும், ஆல்ஃபபெட்ஸ் தெரியணும்னா சங்கீதம் 119 படிச்சிங்கன்னா 22 எழுத்தும் இல்லை, செகண்ட் லெட்டர் தான் அந்த பெத்துன்னு போட்டிருக்கோம். அந்த பெத்து நடுவில் புள்ளி இருந்துச்சுன்னா பெத்து, அந்த புள்ளி இல்லைன்னா வெத்து. ஸோ இந்த கொர்பான்ற இடத்துல பார்த்தோம்னா கூஃப் என்கிற எழுத்து, ரா என்கிற எழுத்து, பெத் என்கிற எழுத்து, லாஸ்ட்டாக நுண் என்கிற எழுத்து, நுண் சாப்பிட் என்று சொல்வார்கள், ஃபைனல் நுண். அப்போ நுண். இப்போ கொர்பான் என்றால் காணிக்க. கராவ், இந்த கொர்பான் எதுலேருந்து உருவாதுன்னா அதோட மூல எழுத்து ரூட் வேர்டு என்னென்னா கராவ். அந்த கராவ்னா டு ட்ரா நியர், கிட்டவா. அப்போ காணிக்க கர்த்தர்கிட்ட கூட்டி கொண்டு வருது, பலி மனிதனை கர்த்தர்கிட்ட கூட்டி கொண்டு வருது. நம்ம சர்ச்சில் வந்ததும் ஸ்தோத்திர பலிகள் படிக்கிறோம். இன்றைக்கி ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றிட்டார். ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் என்னை மகிமைப்படுத்துறான். அதனால் நம்ம ஸ்தோத்திரம் 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 சொல்லியிருக்கிறோம். நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரோம். நான் சிறு பிள்ளையாக இருந்த காலத்தில் எங்கள் அம்மாவும் சரி எங்கள் பாட்டியும் சரி ஸ்தோத்திரம் சொல்லு ஸ்தோத்திரம் சொல்லு ஸ்தோத்திரம் சொல்லிக்கினே போ, ஸ்தோத்திரம் சொல்லிக்கினே சைக்கிள் ஓட்ட கற்றுக்கோ, ஸ்தோத்திரம் சொல்லிக்கினே போய். இந்த ஸ்தோத்திரன்றது ஏன் அவங்க சொல்லித்தராங்கன்னு நமக்கு அப்போ தெரியாதனால சொல்லணும். ஸ்தோத்திரம் சொல்லு ஸ்தோத்திரம் சொல்லு, ஊசி போட்டுக்கும் போது ஸ்தோத்திரம் சொல்லு, டாக்டர் எழுப்பும்போது ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. இப்போ தான் புரிகிறது. இந்த ஸ்தோத்திரமானது என்னை கர்த்தர் பக்கம் நெருங்க செய்கிறது. அதுபோல தான் அன்னைக்கு கொர்பான், இந்த காணிக்கை, இந்த பலிகள் கர்த்தரிடம் நெருங்கும்படி வைக்கிறப்ப ஒரு இஸ்ரவேலன், ஒரு யூதன், அவன் வெறுங்கையாய் வர முடியாது, காணிக்கையோடு வருவான். அந்த கொர்பான் என்கிற வார்த்தை காணிக்கை என்று அர்த்தம். ஸோ திஸ் இஸ் an offering that has been brought to the tabernacle. அன்னைக்கு நம்ம இப்போ படிக்கிற லேவியராகமம் காலத்தில் ஆலயம் கட்டல, எருசலேம் தேவாலயம் கிடையாது. இது மோசஸ் காலத்தில் கூடாரம் தான் இருந்துச்சு. இட் வாஸ் அன் டெம்பரவரி. they pitched it டெம்பரவரியாக போட்ட ஒரு கூடாரம். பிறகு சாலமோன் காலத்தில் தான் அது கட்டப்படுது. இஸ்ரவேலுடைய 3வது ராஜா காலத்தில் தான். அது வரைக்கும் இதுதான் கூடாரமாக தான் இருந்தது. ஸோ கொர்பான் காணிக்கைகள் கொண்டு வர வேண்டும். இந்த காணிக்கை பேர்ன்ட் ஆஃபரிங்காக இருந்துச்சுன்னா அது பேர் ஓலா. ஓலா என்றால் த அனிமல் இஸ் கம்ப்ளீட்லி சாக்ரிஃபைஸ்ட் அண்ட் பேர்ன்ட். ஃபுல்லாக ஒரு பார்ட்டும் நிற்காது, எல்லாத்தையுமே எரிச்சிடும். அதோட சாணம், அதனுடைய குடல், அதோடைய தோல், எவ்ரிதிங். அது ஓலா கம்ப்ளீட் ஆஃபரிங் ஆர் பேர்ன்ட் ஆஃபரிங் என்று சொல்லலாம். த அனிமல் இஸ் ஃபுல்லி கன்சியூம். இப்போ கொர்பான்னா காணிக்கனாலும் வச்சுக்கலாம், பலினாலும் வச்சுக்கலாம். அதில் ஸ்பெஷலாக போகும்போது இந்த ஓலா என்று சொல்லி. அடுத்து ஜேவா என்று ஒன்று இருக்குது. இது என்னன்னு பார்த்தோம்னா இது பீஸ் ஆஃபரிங், ஃபெலோஷிப் ஆஃபரிங். இதை பற்றி நம்ம நேற்றுக்கு முன்னாடி சாப்டரில் படித்தோம். அது பீஸ், ஆண்டவர் கையில் சமாதானம் பண்ணுவதற்காக. they need to pay for the peace with God. ஆண்டவரோட சமாதானமாக இருப்பதற்கு. அதை நம்ம பார்த்தோம்னா அந்த அனிமலில் கொழுப்பு, அந்த குண்டிக்காய், அந்த லிவரு எல்லாமே எடுத்து ஆண்டவர் கையில் தகனிச்சிருவாங்க. அப்புறமா அந்த மெயின் முன்னொந்தோட அந்த மார்கண்டம் அதெல்லாம் ஆசாரியனுக்கு கொடுத்துருவாங்க. மீதி உள்ள போர்ஷன்ஸை காணிக்க கொண்டு வராரு, அவரே சாப்பிட்டார். ஸோ இந்த ஜெவா என்று சொல்லுகிற இந்த ஸ்லாட்டர் ஆஃபரிங் பார்த்தீங்கன்னா 3 பேரும் சேர்ந்து சாப்பிட்றாங்க. ஆண்டவர் சுகந்த வாசனை முகர்கிறார், a sweet aroma unto the Lord. The priest gets the first portion, right thigh. அதே போல் மார்கண்டம், இந்த செஸ்ட் பீஸ், பிரஸ்ட் பீஸ், அது அவருக்கு போயிடும். மீதி உள்ளதை இந்த காணிக்க கொண்டு வந்தவர் எருசலேம் தேவாலயத்துக்கு வெளியில் ரொம்ப தூரத்தில் டென்ட் போட்டிருப்பார். அங்கே கொண்டு போய் ஃபேமிலியாக சமைச்சு சாப்பிடுவாங்க. கூட அவங்களுக்குன்னு ஒரு லேவியன் இருப்பாங்கள்ல, ஃபேமிலி லிவைட், ஃபேமிலி டீச்சர், ஃபேமிலி ரபா இருப்பாங்களே, அவங்க கூட சேர்ந்து சாப்பிடுவாங்க. இது ஜேவாக் என்று சொல்வார்கள். இன்னொரு ஆஃபரிங் இருக்குது, அது கிரெயின் ஆஃபரிங் சொல்லுவாங்க. அது மின்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மின்கானா திஸ் இஸ் அன் அன்பிளட்டி ஆஃபரிங். இன்றைக்கி நம்ம இதை பற்றி படிக்க போகிறோம். அது என்னென்னா மாவு எடுத்துப்பாங்க, அந்த மாவில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிப்பாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஃப்ராங்கின்சென்ஸ், அந்த ஃப்ராங்கின்சென்ஸை போட்டு அதை மிக்ஸ் பண்ணி அதை எடுத்து தீ மூட்டி அதையும் பலிபீடத்தின் மேலே வச்சு ஃபயர் பண்ணுவாங்க. அப்போ தூபவர்க்கம் இதை போட்டு
பண்ணுவாங்க. ஃபயர் பண்ணும்போது அதில் ஒரு ஸ்மெல் வரும் பாரு, அதை கர்த்தர் முகர்வார். இது கிரெயின் ஆஃபரிங். இதை வந்து ஃப்ளார் மாவு அரைச்சி கொண்டு வந்து, அது நம்ம இப்போ முன்னாடி உள்ள சாப்டர்ஸில் படித்தோம். அதை அதிர்சமாக கொண்டு வரலாம், தட்டையாக கொண்டு பீஸ் போட்டு கொண்டு வரலாம், பணியாரம் சுட்டு கொண்டு வரலாம், அப்படிலாம் நம்ம படிச்சிருக்கோம். பட் எரிக்கப்பட வேண்டும். அது கிரெயின் ஆஃபரிங் ஃபார் த புவர் பீப்புள். ஆடு கூட பலி செலுத்த முடியாதவர்கள். பிறகு பார்த்தோம் என்றால் கட்டா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன என்றால் ஹெத் என்ற எழுத்து, ஹெத் டெத் அலஃப் டவ், இந்த 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 4 எழுத்து உள்ளதில் ஹட்டாட் என்று சொல்கிற இது வந்து சின் ஆஃபரிங். இந்த சின் ஆஃபரிங் என்னென்னா தெரியாமல் செய்த தப்புக்கு சின் ஆஃபரிங், பாவ நிவாரண பலி, தெரியாமல் செய்தது தான் இது. அப்புறம் ஆஷாம் என்று சொல்லுவாங்க, அலஃப் என் ஷாம், அலஃப் ஷே ஷின் மெம் என்று சொல்கிற இது வந்து கில்ட் ஆஃபரிங். இது நம்ம நேற்று படித்தோம். இது வந்து ட்ரெஸ்பாஸ் ஆஃபரிங். ஆண்டவர் இதை செய்யக்கூடாதுன்னாரு, செஞ்சிட்டேன், பட் ஆனால் தெரியாமல் தான் செஞ்சிட்டேன். நான் செஞ்சதுனால இன்னொரு பர்சன் ஹர்ட் ஆகிட்டார். ட்ரெஸ்பாஸ், த திங் ஹேஸ் பீன் டன் விதவுட் இன்டென்ஷன், பட் ஸ்டில் த அதர் பர்சன் இஸ் ஹர்ட். அப்படி பார்த்தோம்னா இந்த ஆஷாம் என்கிற ஆஃபரிங் நம்ம பண்ணுவோம். அப்புறம் தான் இந்த அசைவாட்டும் காணிக்கை என்று சொல்லுவாங்க, இந்த டெருமா என்று சொல்லுவாங்க. டாரா வாவ் என்கிற எழுத்து, மா என்கிற எழுத்து, ஹே என்கிற எழுத்து போடப்பட்டிருக்கும். இது வந்து அசைவாடும் காணிக்கை. ஆண்டவருக்கு முன்னாடி வச்சு அந்த பலிபீடத்துக்கு முன்னாடி அது அசைவாடுறது. ஸோ இதெல்லாம் இந்த காணிக்கைகளை நம்ம படிக்கிறோம். குர்பான் கீழே இத்தனை பகுதிகளை நம்ம படித்தோம். இன்றைக்கி நம்முடைய சாப்டரில் இந்த 6th verse நம்ம படித்தோம்னா இந்த காணிக்கைகளை பற்றின சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக ஹவ் டு ஹேண்டில் த கில்ட் ஆஃபரிங். பாருங்கள், இதனுடைய முதல் பகுதி நான் படிக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு 3 வேர்ட்ஸ் நம்ம படிப்போம். கில்ட் ஆஃபரிங்காக, ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாய் அநியாயம் செய்து தம் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்ட பொருளிலாவது கொடுக்கல் வாங்கலிலாவது தன் அயலானுக்கு மாறாட்டம் பண்ணி அல்லது ஒரு வஸ்துவை பலாத்காரமாய் பறித்து கொண்டு அல்லது தன் அயலானுக்கு இடுக்கண் செய்து அல்லது காணாமற் போனதை கண்டடைந்தும் அதை மறுதளித்து அதை குறித்து பொய்யானையிட்டு மனிதர் செய்யும் இவைகள் முதலான யாதொரு காரியத்தின் பாவம் செய்தானாகேல் அவன் செய்த பாவத்தினாலே குற்றவாளியானபடியால் தான் பலாத்காரமாய் பறித்து கொண்டதையும் எடுக்கண் செய்து பெற்றுக்கொண்டதையும் தன் வசத்திலே ஒப்புவிக்கப்பட்டதையும் காணாமற் போயிருந்தது கண்டெடுத்ததையும் பொய்யானையிட்டு சம்பாதித்த பொருளையும் திரும்ப கொடுக்க கடவன். அந்த முதலை கொடுக்கிறதும் அல்லாமல் அதோடு 5ல் 1 பங்கு அதிகமாகவும் கூட்டி அதை தான் குற்ற நிவாரண பலியை இடும் நாளிலே அதற்குரியவனுக்கு கொடுக்க வேண்டும். திஸ் இஸ் கில்ட் ஆஃபரிங். கில்ட் ஆஃபரிங். இந்த கில்ட் ஆஃபரிங்கில் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த கில்ட் ஆஃபரிங்கில் நீ திருப்பி தர வேண்டும். நீ இன்னொருத்தனை ஏமாத்தினதுனா, பை த வே நான் உங்களுக்கு ஜூவிஷ் பீப்புளோட பிஸ்னஸ் பற்றி சொல்கிறேன். ஆக்சுவலாக அவங்க ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது கர்த்தருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம். நீங்கள் ஒரு ஜூவிஷ் பர்சன் கூட பிஸ்னஸ் பண்ண பார்ட்னராக சேர்றீங்கன்னு வைங்களேன். பார்ட்னராக சேர்றீங்க, ஒரு கால்குலேஷன் போடுறாங்க. அவர் ஒரு பெரிய அக்கௌண்டண்ட்டாக இருக்காருன்னு வைங்களேன், ஜூவிஷ் பர்சன் ஒரு பெரிய கணக்கு போட்டு உங்கள்கிட்ட கொடுக்குறாரு. அந்த கணக்கில் உங்களுக்கு இவ்வளோ போர்ஷன் வருது, அவருக்கு ஒரு போர்ஷன் வருது. அப்போ நீங்கள் வாங்குறீங்க, வாங்கி கையெழுத்தெல்லாம் போட்டிங்க. நீங்கள் எவ்வளோ வந்துச்சு கணக்குன்னு நீங்கள் பார்க்கல, போட்டிங்கன்னா அவங்க ஏமாற்ற மாட்டாங்களாம். புரியாத நமக்கு சொல்லி தருவாங்களாம். என்னென்னா, உங்களுக்கு சேர வேண்டியது இவ்வளோ தான் வந்திருக்கு, நான் தான் கொடுத்துருக்கேன், ஆனாலும் உங்களுக்கு தரல, இன்னும் சேர வேண்டியது இவ்வளோ இருக்குது, இந்தாங்க பிடிங்க அப்படின்னு அவங்க நமக்காக கணக்கு போடுவாங்களாம். ஏன்னா இந்த சாப்டர் தான் சொல்லுது, அவனை நீ மாறாட்டம் பண்ணினா கூட நீ எனக்கு பதில் சொல்லணும். அன்றைக்கி உலகத்தில் பிஸ்னஸ் என்ன தெரியுமா, திருச்சபையே ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் சொன்னார், உங்கள் பாக்கெட்டில் உள்ள பணம் என் பாக்கெட்டில் வர வரைக்கும் நான் பேசுவேன், வந்துட்ட பிறகு நான் உங்களோட பேச மாட்டேன் சார். அப்படி தான் சார் நான் பிஸ்னஸ் பண்ணின்னுக்கிறேன். தெளிவாகவே சொன்னார், ஓப்பனாக சொன்னார். உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற பணம் என் பாக்கெட்டில் வரணும், உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் என் அக்கௌண்ட்டில் வர வரைக்கும் தான் சார் எனக்கு பேச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் பேசுவீங்க சார் அப்படின்னு. அதை லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் ஏற்றுக்கொள்ளாது. அவன் பாக்கெட்டில் இருக்கிற பணம் அது அவனது, உன் பாக்கெட்டில் இருக்கிற பணம் உன்னோடது. நீ பிஸ்னஸ் பண்ணேன்னா பர்ஃபெக்டாக பண்ணணும். பாருங்கள், ஒப்பு கொடுக்கப்பட்ட பொருளிலாவது கொடுக்கல் வாங்கலிலாவது மாறாட்டம் பண்ணி அல்லது பலாத்காரமாய் பறித்து கொண்டு, நம்ம 6th chapter 2nd verse படிக்கிறோம். லிவைட்டிகஸ் தன் அயலானுக்கு இடுக்கண் செய்து காணாமற் போனதை நான் பார்க்கலன்னு சொன்னது. பணத்தில் கூட எங்கெங்க இவ்வளோ கேஷ் போச்சு தரல, யாருக்கு தெரியும்? செய்தானால் அவன் செய்த பாவத்தின் நிமித்தம்
ஸோ when God encounters into people நம்ம மாற்றோம். கிறிஸ்டியன்ஸுக்கு ஒரு பெரிய ரூல் ஆண்டவர் இன்டைரக்டாக கொடுத்துருக்காரு. நீ ஏமாற்றக்கூடாது, மட்டும் இல்லை நீ ஏமாறவும் கூடாது. அப்போ நம்ம பேசும்போது, நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது, நம்ம வாழும்போது கவனமாக இருக்க வேண்டும். ஏமாற்றவும் கூடாது, ஏமாறவும் கூடாது. ஜீசஸ் கிரைஸ்ட்டை சகேயு பார்க்குறான். நம்ம வந்து லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் இந்த சாப்டர் படிப்போம். ஜஸ்ட் 10 வசனத்தில் தான் அவன் வருவான். த மோமெண்ட் ஹீ சா ஜீசஸ், அவன் காட்டத்தி மரத்து மேலே ஏறி இருப்பான். ஜீசஸை பார்க்கணுன்னு வருவான். ஜீசஸ் அந்த மரத்துக்கீழே வந்து சகேயுவை கீழே இறங்கி வா அப்படின்வார். ஹீ சீட்டட் எவ்ரி ஒன், எல்லாரையும் ஏமாற்றிருக்கான். சிலர்லாம் கணக்கு போடுறவங்க இருக்காங்க திருச்சபையே. நான் அவங்கள பார்த்து சேலஞ்சு பண்ணுறேன். அவங்க முன்னாடி நீங்கள் உட்காந்திங்கன்னா உங்கள்கிட்ட பேசியே உங்களை ஏமாற்றுவாங்க. உங்களால் அவங்க எப்படி ஏமாத்துறாங்க கண்டே பிடிக்க முடியாது. இன்றைக்கி பிஸ்னஸ் அதுதான். நமக்கு தெரியாத ஒரு சப்ஜெக்டை பேசி, நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பேசி, நமக்கு தெரியாத ஒரு கணக்கை சொல்லி நம்ம கையில் இருக்கிற காசு அவங்க எடுக்க பார்ப்பாங்க. தே ஆர் வெரி ஹாப்பி. அதை தான் இவன் பண்ணியிருந்தான். ஹீ சீட்டட் பீப்புள். அதுக்கு அவன் சொல்கிறான், நான் சீட் பண்ணியிருந்தேன்னா 4 தனையாக திருப்பி தருகிறேன். 4 times 40% இல்லை, 4% இல்லை, 4 times. ஒருத்தனை நான் 100 ரூபாய் ஏமாற்றியிருந்தேன்னா நான் அவனுக்கு 400 ரூபாய் திருப்பி தருகிறேன். இவர் சொல்கிறார். யார்? சகையு. சகையு ஒன்றும் கணக்கு போட தெரியாது இல்லைங்க. ஜூவிஷ் பீப்புள் வந்து எல்லாமே கணக்கு தான். வருமானமே கணக்கு தான். ஸ்டார்டிங்கே ஆண்டர்கிட்ட வரும்போதே கணக்கு தான். ஆண்டர் வந்து கணக்கு தான் சொல்லித்தரார்ல. 10ல் 1 தசம பாகம். அப்போ அவங்க ஆண்டர் கையில் ப்ரேயருக்கு வரும்போதே கணக்கு தான். அப்போ மீதிலாம் விட மாட்டாங்க. 10ல் 1 ஆண்டர் கொடுத்துட்டாங்களே, மீதி 9 வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த ட்ரேடில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 33.3% இருக்குது. அது ஒரு அதை 30% பிரிப்பாங்களாம். அந்த 30%ல் அதான் 3 பங்காக பிரிப்பாங்க. அந்த கையில் உள்ளதை அந்த 3 பங்கில் 1 பங்கை பிஸ்னஸ்லேயே போடுவாங்க. பிஸ்னஸில் தான் இருக்கும். 1 பங்கை லிக்விஃபைட் பண்ணுவாங்க. கேஷாக வச்சுட்டு இருப்பாங்க. கேஷ் ஃப்ளோ, பணமாக எக்ஸ்ட்ரா போட மாட்டாங்க. எக்ஸ்ட்ரா பணமாகவே வச்சுப்பாங்க. கோல்டாக வச்சுப்பாங்க. தேவைன்னா இப்போ அதை கேஷாக மாற்ற முடியும். இன்னொரு 33.3% லேண்டில் போடுவாங்களாம். அசையா சொத்து வாங்கி வைப்பாங்க. அப்போ தான் மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா கூட லிக்விட் பணம் காணாமல் போயிடும். டக்குன்னு பேங்க்கில் உள்ள பணம் காணும்னு சொல்லுவாங்க. அமெரிக்கன் எக்கானமி 2 முறை கிராஷ் ஆகிருக்கு. 2 முறையும் பேங்க்கில் போட்டவங்களுக்கு காசு காணாமல் போயிடுச்சு தெரியுமா? கவர்மெண்ட்டே விழுந்துச்சிங்கன்னு சொல்லி விட்டாங்க. அப்படிப்பட்ட காலம்லாம் வந்தால் நம்ம என்ன ஆகும்னு நமக்கு தெரியாது. அந்த பீரியடில் கூட இந்த யூதர்கள் சர்வைவ் ஆனாங்களாம். ஏன்னா அவங்களோட 33.3% தான் பேங்க்கில் இருந்துச்சு. மீதி அவங்க வச்சுருந்தாங்க. ஆண்டவர் கொடுத்தது அவங்களுக்கு இருந்துச்சு, லேண்டில் இருந்துச்சு. அவங்க கையில் லிக்விஃபைட் கையில் வச்சுருந்தாங்களே, அது அவங்க கையில் அவங்க கையில் பணமாக வச்சு பேங்க்கில் இருந்து தான் காணாமல் போச்சு. 33.3% லேண்டில் போட்டது லேண்டு தப்பிச்சிருச்சு. 33.3% பிஸ்னஸில் போட்டு வச்சு பிஸ்னஸ்லேயே வச்சுருப்பாங்க. அந்த பிஸ்னஸில் வச்சுருப்பாங்க. அதுவும் தப்பிச்சிருச்சு. ஆக தப்பித்து வந்தார்கள். பல பேர் மாட்டி சிக்கி தவித்த போது யூதர்கள் தப்பிச்சு வந்தாங்க. சரி, இதெல்லாம் கணக்கு. ஐ எம் டாக்கிங் அபவுட் த கால்குலேஷன். சகையு 4 அத்தனையாக திருப்பி தரேன்னு சொல்கிறான். பட் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், அவன் செய்த பாவத்தின் நிமித்தம் குற்ற நிவாரண பலி ஆனபடியால் தன் பலாத்காரமாய் பறித்து கொண்டதையும், நான் 4th verse படிக்கிறேன், இடுக்கன் செய்து பெற்றுக்கொண்டதையும், தன் வசத்திலே ஒப்புவிக்கப்பட்டதையும், காணாமற் போயிருந்த தான் கண்டெடுத்ததையும், பொய்யான இட்டு சம்பாதித்த பொருளையும் திருப்பி கொடுக்க கடவன். அந்த முதலை கொடுக்கிறதும் அல்லாமல் அப்படியே திருப்பி அதில் 5ல் 1 பங்கு அதிகமாகவும் கூட்டி, 5 மடங்குல 5ல் 1 பங்கு. அப்பனா எக்ஸாம்பிள், ஒருத்தர் இன்னொருத்தர் 100 ரூபாய் ஏமாற்றிட்டார் வச்சுப்போம். ஓகே, இப்போ ஆண்டவர்கிட்ட மாட்டினார், ப்ரே பண்ண போகிறாரு. ஆண்டவர் பாவம் மன்னிப்பு ஒன்று கொடுக்க முடியாதுடான்ட்டார். பாவம் மன்னிப்பு கோர்றான். அப்புறம் திருப்பி கொடுன்றார். அந்த மனிதன் யாரை 100 ரூபாய் ஏமாற்றினோன்னா அந்த 100 ரூபாயும் திருப்பி கொடுப்பான். 5ல் 1 பங்குனா 20%, 120 ரூபாவை திருப்பி கொடுப்பான். 5ல் 1 பங்கு 20% இன்ட்ரெஸ்ட் போட்டு திருப்பி கொடுப்பான். கொடுத்துட்டு வாங்கினவங்க எல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கோ, யாரை ஏமாத்தினவங்க எல்லாம் மன்னிப்பு திருப்பி கொடுத்து அதை தன் குற்ற நிவாரண பலியாயிடும் நாளிலே அதற்குரியவனுக்கு கொடுத்து விட்டு, அப்போ அவனை வர வைக்கணும். ஜீசஸ் சொன்னார் பாருங்க, நீ காணிக்கை எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கும்போது உன் சகோதரனுக்கு உன் மீது குறை உண்டென்றால் இந்த காணிக்கை இங்கே வைத்து விட்டு போய் அவனை நல்மனம் பொருந்திட்டு வா. அப்படின்னா என்னன்னா, அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு வா, அவனை செட்டில் பண்ணிட்டு வா. ஆண்டவர் வந்து கால்குலேஷனில் பயங்கரமாக இருக்கிறாருங்க.
சும்மா ரஃப் கால்குலேஷனில் ரியல் கால்குலேஷன். இன்றைக்கி நம்ம தேவனுடைய பிள்ளைகள் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பைபிள் வந்து கால்குலேஷன் பற்றி ரொம்ப எக்ஸலண்ட்டாக சொல்லப்பட்டிருக்கு. நம்ம கூட நம்ம கையில் இருக்கிற அந்த கொஞ்சம் பணத்தை கணக்கு பார்த்து வாழ வேண்டும், செலவு பண்ண வேண்டும் என்பதை இதில் நாம் புரிந்து கொள்கிறோம். ரைட், ஓகே. பாவம் மன்னிப்பு வேணும்னாலே நீ கணக்கு போடணும். அந்த யாருக்கு ஏமாத்தினியோ அவனுக்கு அந்த ஃபுல்லும் கொடுத்து 20% மேலே போட்டு கொடுத்து திரும்பி இங்கே வந்து குற்ற நிவாரண பலியாக வந்து உன் மதிப்புக்கு சரியான அவனுக்கு மதிப்பு என்னன்னு அங்கே லேவியர் சொல்லியிருப்பாங்க. நம்ம நேற்று சாப்டரில் படித்தோம். எதுக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு நான் உங்களுக்கு அதில் சொல்லியிருந்தேன். நீங்கள் நேற்றோட அந்த 5th சாப்டர் படிச்சிங்கன்னா அதை புரியும். யார் யார் எவ்வளோ கொடுக்கணும், ஃபஸ்ட் பாண்ட் என்ன கொடுக்கணும், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரணும்னா என்ன பண்ணணும், சமாதான பலிக்கு எவ்வளோ கொடுக்கணும், எத்தனை ஷேக்கல் தரணும் அப்படின்ட்டு. அதில் குற்ற நிவாரண பலியாக உன் மதிப்புக்கு சரியாக பழுதற்ற ஆட்டுக்கடாவை கர்த்தருக்கு செலுத்த முடியாத ஆசாரியரிடத்தில் குற்ற பலியாக கொண்டு வருவானாக. ப்ராப்ளத்தை நீ சால்வ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் என் கையில் அந்த ப்ராப்ளம் அவுட் சைடில் டீல் பண்ண வேண்டியது டீல் பண்ணிவிட்டு நின்னிடம் வர வேண்டும். கர்த்தருடைய சன்னிதியில் அவன் பாவத்தை ஆசாரியன் நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அவன் குற்றவாளியாக செய்த அப்படிப்பட்ட எந்த காரியமும் அவனுக்கு மன்னிக்கப்படும். ஆக்சுவலாக ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறதில்ல. தப்பு பண்ணிட்டேன், நான் டீல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. திஸ் இஸ் ரெஸ்டிடியூஷன். ரெஸ்டிடியூஷன், பாவ நிவிர்த்தி, திருப்பி செலுத்துதல், டு ரிட்டர்ன் பேக் வித் இன்ட்ரெஸ்ட். ஆமென். பண வீக்கம் ஏற்படுகிறது. இந்த பண வீக்கம் நம்ம ஒரு வருஷத்துக்கு இன்றைக்கி உங்கள் கையில் 100 ரூபாய் இருக்குன்னா அடுத்த வருஷம் அந்த 100 ரூபாவோட வேல்யூ 110 ரூபாவாக இருக்கும். 10% மினிமம். அதுக்கு மேலே தான் இன்ஃப்ளேஷன் ரேட்டு வரும். பண வீக்கம்னு சொல்லுவாங்க. அந்த இன்ஃப்ளேஷன் ரேட் ஆண்டவர் சொல்கிறார் 20% கொடு. நீ அன்றைக்கி அவனை 100 ரூபாய் எடுத்த, இன்றைக்கி அவனோட 100 ரூபாய் கிடையாது, 120 ரூபாய் ஆகிப்போச்சு. இப்படி தான் யூ நீட் டு ரெஸ்டோர் வாட் ஹஸ் ஸ்டோலன் ஃபார் யுவர் சேஃப் கீப்பிங். நீ பத்திரமா இருக்கணும், நீ சேஃபாக இருக்கணும். யூ நீட் டு ஆட் 1/5 மோர் டு இட். 1/5 20% ஃபார் த ட்ரெஸ்பாஸ் happening. ஸோ 1/5 இஸ் அன் பெனால்ட்டி ஃபார் த ஸ்டோலன் திங். இப்போ நம்ம மாற்றி ஏமாத்தினாலும் புரட்டி போட்டாலும் கணக்கை தப்பாக இருந்தாலும் ஒரே வேர்டு தான் சொல்ல, இட் ஹஸ் பீன் ஸ்டோலன். இது திருடப்பட்ட பொருள் என்பதாக கர்த்தர் சொல்றார். யூ நீட் டு டூ இட். ட்ரெஸ்பாஸ் ஆஃபரிங் நாள் வரைக்கும் வச்சுக்க. என்னைக்கு நீ காணிக்க கொடுக்க வரையோ அவனை அங்கே செட்டில் பண்ணிட்டு இங்கே வா. திஸ் இஸ் வெரி பவர்ஃபுல். இஃப் யூ வாண்ட் டு பி ரைட் வித் காட், யூ நீட் டு பி ரைட் வித் மேன். நீங்கள் ஆண்டவரை ஓகே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முன்னாடி மனுஷனை ஓகே பண்ணும். அதனால தான் நம்ம சிலுவை பார்த்தோம்னா அதில் 2 பார் இருக்கும். ஒன்று வெர்டிக்கல் பார், ஒரு ஹாரிசான்டல் பார். வெர்டிக்கல் பார் தட் வி ஆர் கமிட்டட் டு God, we are answerable to God. Horizontal bar வந்து we are answerable to man. அதனால தான் மனுஷனுக்கு இந்த சிறியருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீங்க. குறிப்பாக சிறியருக்கு உன்ன மாதிரி அவனுக்கு கணக்கு போட தெரில, நீ கணக்கு போட்டு அவனை கவுத்துட்டனா நீ எனக்கே செய்ததாக அர்த்தம். ஜூயிஷ் பீப்புள் ரொம்ப பயப்படுவாங்களாம். அவங்களாம் 50 தலைமுறை 60 தலைமுறையெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுவாங்களாம். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு அவங்க தான், பிளாட்டினம் அவங்க தான், ஜெம்ஸ் விலையுறந்த கற்கள் அவங்க தான் பிஸ்னஸ், பெட்ரோல் அவங்க தான், ஃபார்மசி அவங்க தான், ரியல் எஸ்டேட் வேர்ல்டு அவங்க தான், ட்ரேடு பார்ட்னர்கள் கூட 50 தலைமுறையா 500-600 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பண்ணுறாங்களா. அவங்களுக்கு தெரியும் நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன், கணக்குனா கணக்கு, ஏமாறவும் மாட்டேன். அப்படி ஏமாத்தினா நான் என் ஆண்டவருக்கு பதில் சொல்லணும்னு நிற்கிறாங்க. அதனால தான் அவங்க அசையாத பிஸ்னஸ் மேனாக இருக்காங்க, அசையாத ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காங்க. அவங்கள யாரும் கேள்வி கேட்குற அளவுக்கு இல்லை. தேர் வெரி ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல் ஃபினான்ஷியலி ஆல்சோ. ஸோ ஃபர்கிவ்னஸ்க்காக அந்த மனுஷன் வந்துட்டான், யாரையும் ஏமாத்தினா 20% போட்டு கொடுத்துட்டான், ஆர்டர் கொடுக்க வேண்டிய காணிக்கை கொடுத்தான். அப்பொழுது அவனுக்கு மன்னிக்கப்படும். த சர்டனிட்டி ஆஃப் ஃபர்கிவ்னஸ் இஸ் மேட். இட்ஸ் சர்டன். சில நேரம் நம்ம ஆர்டருக்கு விரோதமாக எதனா பண்ணிட்டோம்னா நம்ம ப்ரே பண்ணிருப்போம் பாருங்கள், திருப்தியாகவே இருக்காது, திருப்தியாகவே இருக்காது. அப்போ என்ன பண்ணுவோன்னா நைட்டில் தூக்கம் வராது, எழுந்து உட்காந்து சாரிப்பா ப்ளீஸ்ப்பா மன்னிச்சிருங்கப்பா, அப்பா ரொம்ப சாரிப்பா, தெரியாமல் பண்ணிட்டேன்ப்பா, தெரிஞ்சு பண்ணிட்டேன்ப்பா, சாரிப்பா எனக்கு அந்த பொருள் கிடைக்கலாம் கூட பரவாயில்ல, எனக்கு நீங்கள் வேணும்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லி 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 ப்ரே பண்ணி அழுது அப்படியே இருக்கும்போது ஒரு சமாதானம் வரும். அந்த மனதில் அது நிறைவு கிடைக்கும். ஆண்டவர் என் பாவத்தை மன்னிச்சிட்டாருன்னு பாவம் மன்னிப்பின் நிச்சயம் நமக்கு கிடைக்கும். அது இல்லாமல் இந்த யூதர்கள் வீட்டுக்கு போக மாட்டாங்க. அவங்களாம் பயங்கரமான ப்ரேயர் வாரியர்ஸ் தெரியுங்களா. நம்ம நிறைய டைம் படிச்சிருக்கோம். அன்னாள் எடுத்துப்போமே, அவங்கள வந்து ஆசரிப்பு கூடாரத்து வாசல்லே சேர்க்கலை. ஏலி அப்போ அவர் தான் அந்த சர்ச்சோட ஹை ப்ரீஸ்டாக இருக்கார். அந்த சர்ச்சுன்னு சொல்லக்கூடாது, அந்த கூடாரத்தினுடைய ஹை ப்ரீஸ்டாக இருக்கார். ஆசரிப்பு கூடாரம் இப்போ சீலோவில் இருக்குது. ஏலி தாத்தா
உள்ள பரிசுத்த ஸ்தலம் இருக்குது, மகாஸ்தலம் இருக்குது, அவுட்டர் கோர்ட் இருக்குது. அவுட்டர் கோர்ட்டுக்கு வெளியில் ஐயா சேர் போட்டு உட்காந்துருக்காரு. அண்ணால் அம்மா சாமியோட அம்மா அவுட்டர் கோர்ட்டுக்கு வெளியில் ப்ரே பண்ணுறாங்க. அவங்கள உள்ளே கூட சேர்க்க மாட்டாங்க. அங்கேயே நிறைய பேர் ப்ரே பண்ணுவாங்க, வருவாங்க, அழுவாங்க. ஆண்டர் கால இந்த லேடி மட்டும் அதிகமாக அழுது. ஸோ we need to have a connection with God. காணிக்கை சும்மா போட்டு போயிட்டோம்ல, அதுதான் நான் சொல்லுவேன். நீங்கள் காணிக்கை கொடுக்கும்போது வந்து எல்லாரும் போடுறப்ப போடணுன்னு கூட அவசியம் இல்லை. தனியாக வந்து நின்று அழுங்க. அப்பா 1 கோடி ரூபாய் பிரச்சனை இருக்குப்பா, நான் 10 ரூபாய் தான்ப்பா உனக்கு போடுறேன். இந்த 10 ரூபாய் 1 கோடியாக நீங்கள் ஆக்குன்னு நான் சொல்கிறேன். ஆனால் என் மனசு இன்னும் உங்களோட இணையிலப்பான்னு. பி கனெக்டட் வித் காட். ஆண்டவருக்கு அந்த 1 கோடி ரூபாய் ஒரு விஷயமே இல்லை, ஒரு நொடியில் முடிப்பார். ஹார்ட் மேட்டர்ஸ், ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸ், பீஸ் மேட்டர்ஸ். நமக்கு ஆண்டவருக்குள்ள உறவு மேட்டர், forgiveness மேட்டர்ஸ். sacrifice is not more important. what do I achieve out of this sacrifice? குர்பான் என்பது பெருசு இல்லை. இயேசு சொன்னார் பாருங்க, தாயும் தகந்தையும் அவமதிச்சுட்டு குர்பான் காணிக்கை நீ கொண்டு வந்து தரிய, நான் அதை ஏற்றுக்கவே இல்லை என்று சொன்னார். ஸோ forgiveness, peace with God, relationship with God, being good with God, being good in terms with God. இதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்குது. ஸோ கர்த்தர் மன்னிச்சார், மோசையை பார்த்து சொல்கிறார். சொல்லிட்ட பிறகு நம்முடைய செகண்ட் பார்ட்டுக்கு போகிறோம். இதை வந்து ஆசாரியன் செய்யணும். ஆசாரியன்கிட்ட யாருன்னா ஒருத்தர் வந்து, ஐயா நான் இப்படி பண்ணிட்டேன், ஒருத்தரை ஏமாற்றிட்டேன், அப்படியா இங்கே வா, யாரை ஏமாத்தினியா அவரை கூட்டுவா, ஒரு நோட்டு எடுத்துப்பாரு நினைக்கிறேன், எவ்வளோ ஏமாத்தினேன், போடு 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 போடு, ரைட் 1 கோடி ரூபாய் ஏமாத்தினியா, அப்போ பொண்ணு 1 கோடியே 20 லட்சம் கொடு, உனக்கு ஓகேப்பா, இவர் இல்லைனா நான் இவரை ப்ரேயர் எடுக்க மாட்டேன் அப்படி சொல்லுவார். அப்போ எதிரே நீ வந்து ஆமாம் சார் வாங்கிக்கிறேன் சார், சரி நீ மன்னிச்சிட்டுன்னு சொல்லு அவரை, சரிப்பா நீ போ, நீ உன்னோட கொடுத்துட்டியா நீ போ, இப்போ நீ காணிக்க எடுத்துகிட்டு வா அப்படி. they deal in detail, everything matters in detail. ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது டாக்டர் டீட்டெயில்டாக உள்ளே போய் ப்ரிசைஸ் இன்சிஷன் பண்ணி கட் பண்ணி எடுக்கிறாங்க. திங்ஸ் ஹஸ் டு டன் டீட்டெயில். நீங்கள் லேசர் சர்ஜரி வந்துருச்சு, என்ன பண்ணுது தெரியுமா, ஒரு கேன்சர் கட்டி இருக்குன்னா அந்த கட்டியில் இருக்கிறது எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் ஆகுமோ, ஆனால் அதெல்லாம் தாண்டி எடுக்கிறாங்க. இட்ஸ் வெரி ப்ரிசைஸ். they need to do things in detail. so prayer is also we have to do in detail. offering is also something we have to do in detail. தேங்க்யூ ஜீசஸ். கண்டினியூ பண்ணுறாரு ஆண்டவர். இதில் மொத்தம் 30 வசனம் இருக்குது, நாம் கடகடன்னு முடிச்சிடலாம். இதில் கண்டினியூ பண்ணுறாரு. பேர்ன்ட் ஆஃபரிங் பற்றி வரப்போகிறேன். 9th verse படிக்கிறோம். ஆரோனுக்கும் அவன் குமாரனும் கற்பிக்க வேண்டிய சர்வாங்க தகன பலிக்குரிய பிரமாணம் என்னவென்றால், சர்வாங்க தகன பலி, பேர்ன்ட் ஆஃபரிங், எவ்ரிதிங் வில் பி பர்ன்ட். அந்த அனிமலில் ஒன்றுமே இருக்காது. நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போது சொன்னேன், சமாதான பலின்னு வரும்போது 3 பார்ட்டாக பிரிக்கலாம். அந்த குடல் கொழுப்புலாம் எரித்து இல்லாமல் பண்ணிடலாம், ஃபயர் பண்ணி விட்டுடலாம். முண்டம் தொடையும் அந்த மார்க்கண்டையும் ஆசாரணையும் கொடுத்துடலாம், மீதி உள்ள போர்ஷனை இந்த ஃபேமிலி சாப்பிடலாம். பட் இன் burnt offering it is not the issue. Everything will be burnt. The whole animal would be consumed fully in fire. Fulla it would be, the fire would have consumed. Fire can consume anything. Where is the fire consuming and where it is going? என்னைக்கா நம்ம ஸ்டடி பண்ணது உண்டா? நெருப்பு எரியுது, புகை மேலே போகுது, எவ்வளோ தூரம் மேலே போகுது, நம்ம சிம்னி வச்சு வானத்துக்கு அனுப்பி விட்டுறோம். வேர் இட் இஸ் கோயிங்? நமக்கு தெரியும், நம்ம ஏர்த்துக்கு அட்மாஸ்பியர் இருக்குது, அட்மாஸ்பியரில் நம்முடைய ஹீட் வந்து ட்ராப் ஆகுதுன்னு நம்ம ஸ்டடி பண்ணது தான். எவ்வளோ ட்ராப் ஆகுது, எவ்வளோ என்விரான்மெண்ட்டுக்கு வெளியே போகுது, அட்மாஸ்பியரை தாண்டி வெளியே போகுது நமக்கு தெரியல. பட் பைபிள் சேஸ் God who is sitting in heaven can smell the aroma of it, aroma of this burnt offerings. இந்த எரிகிற இந்த சர்வங்க தகன பலி, இந்த தகன பலியோட ஸ்மெல்ல, இட் இஸ் a sweet savor unto the Lord. இது ஆண்டவருக்கு ஒரு பெரிய நல்ல வாசனையாக இருக்குது, சுகந்த வாசனையாக இருக்குது, இதை முகருகிறார்னு சொல்லுது. What is the transporting agent here? இதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுற கொரியர் சர்வீஸ் என்னது இல்லை, யாருக்கு வந்து கொண்டு போகிறது? ஒன்றுத்துக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் இருக்குது. நான் இப்போ பேசுகிறேன், என் மைக்கு நீங்கள் யூடியூப்பில் பார்த்துனுக்குறீங்க, அதுக்கு ஒளி மற்றும் ஒளி கதிர்கள் வானத்துக்கு போயிட்டு சேட்டலைட் மூலிமா திரும்பி உங்கள் வீட்டுக்கு இறங்குது, இல்லை இந்த டிவியில் வருகிறது இல்லை டிரான்ஸ்போர்ட். நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம், ஃபுட் ஆன் பண்ணுறோம், இன் பர்சன் ஃபிசிக்கல் டிரான்ஸ்போர்ட் வருது, ஒரு இமெயில் அனுப்புகிறோம், திரும்பி இதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஹவ் இஸ் திஸ் ப்ரேயர் பீயிங் டிரான்ஸ்போர்ட் டு காட்? How is this offering being transported to God? How is this sacrifice being transported to God? This is being transported by fire. இது கர்த்தர் வரைக்கும் கொண்டு போகிறது. ஃபயர் அங்கே இல்லை நீங்கள் நினைக்காதீங்க. Everything is made up of fire. Sun is a burning ball.
It is made with fire, helium ions and hydrogen ions இருக்கு. எல்லா ஸ்டார்ஸ்லயும் helium, hydrogen, helium, hydrogen, helium, hydrogen. So fire matters. There is everywhere fire in the atmosphere. இந்த ஃபயர்லேருந்து இந்த ஒரு ஆடோட இந்த ஸ்மெல்லு, இந்த ஒரு சில இடத்துல பிஜியன், காட்டு புறா குஞ்சு, இந்த ஃபயர் எப்படி ஆண்டவர்களை போய் சேருதுன்னு தெரியல. பட் ஐ பிலீவ் த வேர்ட் ஆஃப் காட். திஸ் ஃப்ரேக்ரன்ஸ் இஸ் டைரக்டட் டுவர்ட்ஸ் ஹெவன். ஐ டோன்ட் நோ when it will go. எத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு போகணும்னு எனக்கு தெரில. ஏன்னா அந்த வருஷங்களை பற்றி படிக்கும்போது நம்ம இந்த பூமியில் மட்டும்தான் வருஷம். பூமியை விட்டு வெளியே போனீங்கன்னா அது பேர் ஒளி வருடம், லைட் இயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணுறது லைட் இயர். அப்படின்னா என்னென்னா, லைட்னிங், மின்னல் ஒரு இடத்துக்கு எத்தனை வருஷத்தில் போய் சேருதோ அந்த கணக்கு. எத்தனை லைட் இயர்ஸ் ஆண்டவர்களை போகணும்னு எனக்கு தெரில. பட் காட்ஸ் இஸ் வெரி 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 ஸ்பீட். இட்ஸ் இன்ஸ்டன்ட். ஸோ திங்ஸ் ஹேஸ் டு ட்ராவல். இட்ஸ் ட்ராவலிங். சரி, பேர்ன்ட் ஆஃபரிங் நம்ம வருவோம். பேர்ன்ட் ஆஃபரிங்கில் ஆரோனுக்கு கட்டளை கொடு, ஆரோனுக்கும் அவனுடைய மகனுக்கும் கட்டளை கொடு. இது வந்து சர்வாங்க தகன பலி. என்னவென்றால், இந்த சர்வாங்க தகன பலியானது ரா முழுவதும் விடியற் காலம் மட்டும் பலிபீடத்தின் மேல் எரிய வேண்டும். பலிபீடத்தின் மேல் அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஸோ ரா முழுதும். அப்போனா முதல் முறை உலகத்திலேயே நைட் ஷிஃப்ட் போட்டு வேலை கொடுத்தது ஆண்டவர் தான் ஆசாரியர்களுக்கு. எனக்கு கூட ஒரு எண்ணம், 24 hours ப்ரேயர் ஆரம்பித்து, நம்ம கையில் 5 சர்ச் இருக்குது, 2 அவுட்ரீச் இருக்குது, ஆக 7 இருக்குது. ஆரம்பித்து 24 மணி நேரமும் யாராவது ஒருத்தர் சோத்திரம் பண்ணிட்டு இருந்தா, ஜபம் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும்னு எனக்குள்ளே ஒரு வாஞ்ச. நைட் ஷிஃப்ட் கொடுக்குறாரு. ரா முழுவதும் எரிய வேண்டும். த ஹோல் நைட் இட் ஹேஸ் டு burn. What is the law? The altar, the earth upon the altar all night until morning. அந்த அக்கினி, அந்த நெருப்பு, அந்த பிளம்பு, அந்த நெருப்பு தணல் அது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஆசாரியன் தன் சணநூல் அங்கியை தரித்து, ஸோ ஹீ ஷுட் பி ப்ராப்பர்லி ட்ரெஸ்டு. அவன் எந்த ட்ரெஸ் போடணும்னா, லினன் garment, linen trousers. He cannot wear casual wears. Linen, சணல் நூல் போட்டுக்கொண்டு பலிபீடத்தின் மேல் அக்கினியில் எரிந்த சர்வாங்க தகன பலியின் சாம்பலை எடுத்து பலிபீடத்தின் பக்கத்தில் கொட்டி, பின்பு தன் வஸ்திரங்களை கழற்றி வேறு வஸ்திரங்களை உடித்து கொண்டு அந்த சாம்பலை பாளையத்துக்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்துல கொண்டு போக கடவன். அப்போ 2 பிளேஸ் இருக்கும். பலிபீடம் மிடில் ஆஃப் த ஹோல் கேம்ப். இஸ்ரவேலர்களுடைய கேம்ப் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நடுவில் ஒரு கிராஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுங்க, எம்டி ஸ்பேஸ். ஓகே, நடுவில் கிராஸ் மாதிரி ஸ்ட்ரக்சர் மாதிரி தெரியும். கிழக்குலேருந்து மேற்க பார்த்த மாதிரி 3 கோத்திரம், 1 2 3. அப்புறம் மேற்குலேருந்து கிழக்கு பார்த்த மாதிரி 1 2 3. வடக்குலேருந்து தெற்கு பார்த்த மாதிரி 1 2 3. தெற்குலேருந்து வடக்கு பார்த்த மாதிரி 1 2 3. அப்படியே கிராஸ் மாதிரி இருக்கும். அந்த நடுவில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும்ல, அங்கே தான் ஆசரிப்பு கூட இருக்கும். ஸோ காட் இஸ் த சென்டர் ஆஃப் இஸ்ரேல். அந்த இமேஜை போடுவாங்க பாருங்களேன், சென்டராக ஆண்டவர் இருப்பார். ஸோ அது பண்ணும்போது இங்கே பலிபீடத்தில் தகனிக்கப்பட்டதில் ஹவு இஸ் திஸ் ஆஷஸ், இதை எடுத்துகிட்டு போய் பாளையத்துக்கு வெளியே சவுத் சைடு போவியா, நார்த் சைடு போய் அப்படி பாளையத்துக்கு வெளியில் போயிட்டு அங்கே ஒரு சுத்தமான இடத்துல இதை கொட்டி வைக்க கடணும். அப்போனா சுத்தம் என்றால் என்ன, பரிசுத்தம் என்றால் என்ன, சுத்தம் என்றால் என்ன? டு பி செலக்டட், டு பி சோசன். இது இந்த இடம் இதுக்கு தான், வேறு எதுவும் கூட காமன் கிடையாது. பரிசுத்தத்துக்கு எதிர்ப்பதம் அசுத்தம் கிடையாது, காமன், சாதாரணமான இடம் இல்லை, இது சுத்தமான இடம். அந்த இடத்துக்கு யாரும் ஆக்சஸ் கிடையாது. நோபடி கேன் கோ தேர். அங்கே யாரும் முடியும், ஆசாரியர் மாத்திரம் போகக்கூடிய அந்த இடத்துல இதை சேர்த்து வைக்க வேண்டும். இங்கே இருக்கும்போது லினன் ட்ரெஸ் போட்டு பலி செலுத்து, பிறகு இந்த சாம்பல் எடுக்கும்போது லினன் ட்ரெஸ்ஸை மடித்து ஆசரிப்பு கூடாரத்திலே வச்சுட்டு வெளியே போய் இந்த ட்ரெஸ்ஸை யாரும் பார்க்க கூடாது. லாட் ஆஃப் சிஸ்டம்ஸ். படிக்கிறதுக்கே நமக்கு தலை சுற்றுதுன்னா இதை செய்கிறதுக்கு எப்படி இருந்துச்சு, செஞ்சாங்க. ஏன் தெரியுமா? அவர்கள் பிரதிஷ்டையின் புத்திரர். என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற திருச்சபையே, இன்றைக்கு ஆண்டருக்காக நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? நாம் பிரதிஷ்டையின் புத்திரர். நம்மை கர்த்தருக்கு நாம் அர்ப்பணித்திருக்கிறோம். ஓகே, கொட்டக்கடவன் பலிபீடத்தில் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆசாரியன் காலை தோறும் அதன் மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு அதன் மேல் சர்வாங்க தகன பலியை வரிசையாக வைத்து அதன் மேல் சமாதான பலிகளின் கொழுப்பை போட்டு தகனிக்க கடவன். ஸோ திஸ் இஸ் த லா ஆஃப் த பர்ன்ட் ஆஃபரிங். எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். 13th verse 2nd பார்ட்டில் சொல்கிறாரு, அது ஒருபொழுதும் அவிழ்ந்து போகக்கூடாது. ஸோ சர்வாங்க தகன பலி எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். குறிப்பாக அதில் கொழுப்பு எரிய வேண்டும். டே
அண்ட் நைட். இப்போ எனக்கு புரிஞ்சிச்சு, எத்தனை பேர் காணிக்கை கொண்டு வந்தாலும் அந்த காணிக்கையெல்லாம் ரிசீவ் பண்ணி அடுக்கி வச்சுருப்பாங்க. 1 முடிஞ்சதோ, 2 முடிஞ்சதோ, 3 முடிஞ்சதோ, 4 முடிஞ்சதோ, அந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கும், எரிஞ்சிட்டே இருக்கட்டும். 24/7 திஸ் ப்ராசஸ் இஸ் கோயிங். இது சர்வாங்க தகன பலி. இன்றைக்கி நம்ம 14th verse வந்துட்டோம். இப்போ ஆண்டவர் கிரெயின் ஆஃபரிங் பற்றி சொல்லப்பார். கிரெயின் ஆஃபரிங் பற்றி நம்ம ஏற்கனவே இன்ட்ரோடக்டரி சாப்டர்லேயே நம்ம படித்தோம். மாவை கூட, மெல்லிய மாவை கூட என்ன பண்ணலாம், பலி செலுத்தலாம். அதை பற்றின ஒரு பிரமாணம் தான் 14ஆம் வசனத்தில் படிக்கிறோம். அதை போஜன பலின்னு அர்த்தம், சாப்பிடுகிற பலி. அதனுடைய பிரமாணம் என்னவென்றால், ஆரோனின் குமாரை கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பே படைக்க வேண்டும், கொண்டு வந்து ஆண்டவர்களை பிரசன்ட் பண்ணணும். பின்பு மெல்லிய மாவிலும் எண்ணெயிலும் தன் கைப்பிடி நிறைய எடுத்து போஜன பலியின் மேல் தூப வர்க்கம் போட்டு அதை ஞாபகக்குறியாக பலிபீடத்தின் மேல் சுகந்த வாசனையாக தகனிக்கிறாங்க. ஸோ மாவு எண்ணெய் போட்டு பிசைஞ்சு தூபவர்க்கம் போட்டு கொளுத்தி விடணும். அதுவும் சாம்பல் ஆக வேண்டும். அது போக அந்த காணிக்கை கைப்பிடி தான், மீதி இருக்க அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். அவங்க காணிக்கை சாப்பிடலாம். சாரி, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது, மன்னிச்சிங்க. அவங்க கொண்டு போய் இங்கே அவங்க ஒர்க் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறாங்களா, ஆசிரியப்பு கூடாரத்தில், அப்போ சாப்பிடணும். அதுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கும் அவங்க சாப்பிட்றதுக்குன்னு. அங்கே போய் அவங்க சமைச்சி மாவு போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம், வீட்டுக்கு கொண்டு போக முடியாது. இது இங்கே தான் சாப்பிட வேண்டிய ஒன்று. ஆண் மக்கள் மாத்திரம்தான் சாப்பிட வேண்டும், பரிசுத்தமான இடத்துல. அப்போ காணிக்கையை அங்கே கொண்டு போகிறாங்க. கிரெயின் ஆஃபரிங், இதை போஜன பலி என்று சொல்லப்படுறது. மீதியானதை ஆரோனும் அவன் குமாரனும் புசிப்பார்களாக. அது புளிப்பில்லாத அப்பத்துடனே பரிசுத்த ஸ்தலத்தில் புசிக்க கடவுள். எந்த புளிப்பும் உள்ள வரக்கூடாது. நோ ஃபெர்மெண்டேஷன் ஷுட் பி சீன் அரவுண்ட் மை பிளேஸ் என்று கர்த்தர் சொல்கிறார். அதை புளித்த மாவுள்ளதாக பாகம் பண்ண வேண்டாம். அதில் ஈஸ்ட் ஃபார்மேஷனாக விடக்கூடாது. இதை தகனை நீ பலிக்க வேண்டும். இது பாவ நிவாரண பலியை போல, குற்ற நிவாரண பலியை போல இந்த போஜன பலியும் அது பரிசுத்தமானது என்று சொன்னார். அதை யார் சாப்பிடலாமா? ஆரோனுடைய பிள்ளைகளில் ஆண் மக்கள். அப்போ பெண் மக்கள் இதை சாப்பிட முடியாது. தலைமுறை தோறும் நித்திய கட்டளை இருக்க வேண்டும். கர்த்தருக்கு இந்த பரிசுத்தமானதை தொடுகிறவனும் பரிசுத்தமாய் இருப்பான். அதனால் கேர்ஃபுல்லாக இதை நீங்கள் தொட வேண்டும் என்று இந்த கிரெயின் ஆஃபரிங் பற்றி சொன்னார். ஃபஸ்ட்டு ஆஃபரிங், அந்த மனுஷன் கில்ட் ஆஃபரிங் பண்ணான், தப்பு பண்ணால் ஏமாற்றிட்டான். செகண்ட் நம்ம படித்தோம் சர்வாங்க தகன பலி. தேர்டு நம்ம படித்தோம் போஜன பலி. இப்போ இந்த கிரெயின் ஆஃபரிங்கை, இந்த கிரெயின் ஆஃபரிங் செய்கிற நாளில் இது மாத்திரமல்ல, அனாயிண்டிங் ஆஃப் த ப்ரீஸ்ட், ஆசாரியர்கள் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். 19th verse படிக்கிறோம். பின்னும் கர்த்தர் மோசை நோக்கி, ஆரோன் அபிஷேகம் பண்ணப்படும் நாளில் அவனும் அவன் குமாரனும் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய படைப்பு என்னவென்றால். அப்போ ஆரோனும் எலியேசரும் அவங்க பிள்ளைங்க, அது ஆரோன் அவங்க பையன் பேரன் யாருமே வெறுங்கையாக வரக்கூடாது. அவங்க என்ன பண்ணமா, ஒரு எப்பா அளவிலான மாவிலே 10ல் 1 பங்கை காலையில் பாதியும் மாலையில் பாதியும் நித்திய போஜன பலியாக செலுத்த கடவர்கள். மீதி பேர் கையில் காணிக்க வாங்குறதுக்கு முன்னாடி ஆரோனே நீ காணிக்க செலுத்து, நீ கிரெயின் ஆஃபரிங், நீ போஜன பலி செலுத்தணும். சர்வங்க தக்கன பலி இல்லை, போஜன பலி. நீயே மாவு பலி செலுத்தணும். பலி செலுத்தணும் மீன் டு சே பேர்னில் போடணும், ஃபயரில் போடணும், அது எரியணும். ஸ்வீட் அரோமா டு காட், ஆண்டவருக்கு சுகந்த வாசனை வர வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். அவன் குமாரனில் அவன் ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணப்படுகிற ஆசாரனும் அதை செய்ய வேண்டும். இது முழுமையாய் தகனிக்கப்பட வேண்டும். இது கர்த்தர் நியமித்த நித்திய கட்டளை. திஸ் இஸ் இட்டர்னல், பெர்பச்சுவல். திஸ் ஹேஸ் டு பி டன். இட் இஸ் அ மஸ்ட். காலையில் ஸ்டார்டிங் பண்ணும்போதே உன்னோட ஆஃபரிங் தாண்டா வரணும், நீ தான் எரிய போட வேண்டும் என்று ஆரோனுக்கு சொல்கிறார். ஆசரணைக்காக இடப்படும் இந்த போஜன பலியும் புசிக்கப்படாமல் முழுவதும் தகனிக்கப்பட வேண்டும் என்றார். அப்போ காமன் பீப்புள் கொண்டு வரதில் ஒரு கைப்பிடி தான் எரிய வைப்பார், மீதி அவர் சாப்பிடலாம், கொண்டு போயிடலாம். ஆனால் அவருக்குன்னு வைக்கிறத ஃபுல்லாகவே தகனிக்கப்படும். மீன் டு சே யூ ஃபுல்லி பிலாங் டு காட். நீ முழுமையாய் இருக்க வேண்டும். பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, நீ ஆரோனோடும், நம்ம 25ஆம் வசனம் படித்து கொண்டிருக்கிறோம், அவன் குமாரனோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், பாவ நிவாரண பலியின் பிரமாணம் என்னவென்றால், சர்வாங்க தகன பலி கொல்லப்படும் இடத்திலே பாவ நிவாரண பலியும் கர்த்தருடைய சந்நிதியிலே கொல்லப்பட வேண்டியது. அது மகா பரிசுத்தமானது. பாவ நிவாரண பலி அதே இடம்தான். பலிபீடத்தை ஆல்டருக்கு சுற்றிலும் அந்த இரத்தத்தை தெளித்து விட்டு ஆல்டர் கீழே ஊற்றிவிட வேண்டும். பாவ நிவர்த்தி 26ஆம் வசனம் படிக்கிறேன். பாவ நிவர்த்தி செய்ய அதை பலியிடுகிற ஆசாரியன் அதை புசிக்க கடவன். ஆசாரிப்பு கூடாரத்தில் பிரகாரமாகிய பரிசுத்த ஸ்தலத்தில் அது புசிக்கப்பட வேண்டும். ஆசாரிப்பு கூடாரத்தில் 3 போர்ஷன் இருக்குது. அவுட்டர் கோர்ட், அதான் பிரகாரம், காலி லேண்டு. அதுக்கு நடுவில் ஒரு பில்டிங் இருக்குது, ஒரு கூடாரம் இருக்குது. அது கூடாரம் 2ஆக பிரிக்கலாம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். ஆரோன் உள்ளே போய் சாப்பிட முடியாது. பிரகாரத்திலே ஒரு ஓரமாக பப்ளிக் தெரியாமல் அவங்க பார்க்காத ஒரு இடத்துல போய் நீ சாப்பிட வேண்டும். யூ நீட் டு ஈட். ஸோ கம்யூனியன் வித் காட், communication with God, relationship with God has to do something with eating.
சாப்பிடணும். ஜீசஸ் கிரைஸ்ட் தன்னுடைய பரிசுத்த பந்தியிலே அவர் கொலை செய்யப்படுவதற்கு முன்பத நாள், காட்டி கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக நாள் அப்பத்தை எடுத்து பிட்டு வாங்கி பூசிங்கள் என்று சொன்னாரே, தட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஆமாம், சாப்பிட வேண்டும், புசிக்கப்படும். மாம்சத்தில் எடுப்படுகிறது எதுவும் பரிசுத்தமாக இருக்கும். அதன் இரத்தத்திலே கொஞ்சம் ஒரு வஸ்திரத்தில் தெரித்தானால் ரத்தம் தெரிந்த வஸ்திரத்தை பரிசுத்த ஸ்தலத்தில் கழுவ வேண்டும். ரத்தம் அந்த லெனின் ட்ரெஸ்ஸில் பட்டுச்சுன்னா இங்கேயே கழுவணும், வீட்டுக்கு கொண்டு போய் கழுவக்கூடாது. வீட்டுக்கே போகாது, அந்த ட்ரெஸ் இங்கேயே வாஷ் பண்ணி வச்சுட்டு போகணும். அது சமைக்கப்பட மண்பானம் உடைக்கப்பட வேண்டும். செப்பு பானையில் சமைக்கப்படுத்தினால் அது விளக்கப்பட்டு தண்ணீரினால் கழுவப்பட வேண்டும். ஆசாரியர்கள் ஆண் மக்கள் யாவரும் அதை புசிப்பார்களாக, அது மகா பரிசுத்தமானது. ஆண் மக்கள் மாத்திரம் தான் சாப்பிடணும். எந்த பாவ நிவாரண பலியின் ரத்தத்தில் கொஞ்சம் பரிசுத்த ஸ்தலத்தில் பாவ நிவர்த்தியின் பொருட்டு ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டதும் அந்த பலி புசிக்கப்படலாகாது, அது அக்கினியிலே தகனிக்கப்பட வேண்டும். 30th verseல சொல்லித்தரார் பாருங்க. எந்த பாவ நிவாரண பலியின் ரத்தத்திலே கொஞ்சம் பரிசுத்த ஸ்தலத்திலே பாவ நிவர்த்தியின் பொருட்டு ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டதோ. இப்போ படித்தோம் இல்லைங்களா, ஆசாரியன் தப்பு பண்ணார்னா ஒரு காளையை கொண்டு வந்து, கரெக்டுங்களா, அந்த ரத்தத்தை கொஞ்சம் கிண்ணத்தில் எடுத்துக்கிட்டு, கரெக்டாக ஆசாரியனே தப்பு பண்ணிட்டாராம், எடுத்துக்கிட்டு கூடாரத்துக்குள்ளே போய் பரிசுத்த ஸ்தலத்தில் தெளிக்கணும். அதுக்கு ஒரு காலை வச்சுருப்பார்ல, அந்த காளையை சாப்பிடக்கூடாது. ஃபுல்லாக சர்வாங்க தகன பலியாக இங்கே எரிச்சிடணும், சாப்பிடக்கூடாது. அதை பீஸ் ஆஃபரிங்காக கன்சிடர் பண்ணக்கூடாது. ஒருவேளை பொது ஜனங்களே சேர்ந்து நிறைய பேர் பாவம் பண்ணாங்கன்னா அப்பயும் இதே ப்ரொசீஜர் தான். இந்த காலையை இங்கே வெட்டணும், ரத்தத்தை எடுக்கணும், பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள வஸ்திரத்தில் தெளிச்சிட்டு, வஸ்திர திரைச்சிலையில் தெளிச்சிட்டு இங்கே வந்துடணும். அந்த அனிமலும் சாப்பிடக்கூடாது, பரிசுத்தமானது, தகனிக்கப்பட வேண்டும். இன்றைக்கி இவைகள்லாம் நமக்கு புரியாமல் இருக்கலாம் திருச்சபையே. இவைகளெல்லாம் ஒரே ஒரு மனிதன் செய்த பாவத்திலிருந்து மன்னிப்பு பெறுவதற்கு எடுக்கிற ஒரு மாபெரும் முயற்சி. தப்பு பண்ணவன் அவன் தப்பிக்கிறதுக்கு இவ்வளோ வேலை, இவ்வளோ ரத்தம், இவ்வளோ they need to pay the price. நம்ம இன்றைக்கி கிருபையாய் நின்று கொண்டிருக்கிறோம் பிகாஸ் ஜீசஸ் paid the price. இயேசு நமக்காக தன் ஜீவனையே கொடுத்தார், தன் ரத்தத்தை சிந்தினார். திருச்சபையே, ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாக நம்ம எழுந்திருக்கலாமா? இன்றைக்கி ஆரோன் இல்லை, பலிகள் நின்று போச்சு. இன்றைக்கும் நீங்கள் இஸ்ரேலுக்கு போனீங்கன்னா இஸ்ரேலில் ஜெருசலேம் டெம்பிளே இல்லை. அவங்களும் பலி செலுத்தலை. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. அவங்களுக்கு பைபிள் தெரியும், இந்த மனப்பாடமாக தெரியும், இன்னும் அவங்க எந்த பலியும் செலுத்த ஸ்டார்ட் பண்ணல. அவங்க பலி செலுத்தலை. நீங்களும் நானும் அப்போ அவங்களுக்கு பாவம் மன்னிப்பே இல்லை, தெரிஞ்சு பண்ணதுக்கும் இல்லை, தெரியாமல் பண்ணதுக்கும் இல்லை. ஆனால் நமக்கு இருக்குங்க, இயேசு சிலுவையில் தன் ரத்தத்தை சிந்தினார். 2000 வருஷமாக எருசலேமில் ரத்தம் சிந்துதலே இல்லை. அதனால தான் அந்த ஹெய்ஃபர் பார்த்துட்டு இருக்காங்க, கிடாரியை தேடினுங்கிறாங்க, ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மூலமாக. ஒரு பழுது இல்லாத கிடாரி, அதை பலி செலுத்தணும்னு பார்த்தா ஆலயம் எங்கே இருக்குது? சாலமோன் ஆலயம் கட்டின இடம் எங்கே இருக்குது? யார்கிட்ட இருக்குது? யூதர்கள் நிர்கதியாக நிற்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். பிகாஸ் வி கிளைம் த blood of Jesus. நம்ம கொஞ்சம் எழுந்து நின்று let's celebrate God, let's celebrate the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாம் செலிப்ரேட் பண்ணலாமா? வாங்க நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாம். அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம் கிருபைக்கு நன்றி அப்பா, உங்க இரக்கத்துக்கு நன்றி அப்பா, உங்க இரக்கத்துக்கு நன்றி. இத்தனை பலிகள் இவ்வளவு கஷ்டமாக இருக்குது புரிந்து கொள்வதற்கு. ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் சேர்ந்து ஒரே சிலுவையில் நீர் படாத பாடுபட்டு எல்லா பலிகளுக்கும் நிகராக ஒரே பலியாய் கொடுத்தீரே, கோடி நன்றி அப்பா. என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, அப்பா என்னை அர்ப்பணிக்கிறேன். நம்ம எழுந்து நின்று அப்படியே கர்த்தரை துதிச்சு கொண்டே இருக்கலாமா? ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த இருந்தோடு இருக்கலாமா? நம்ம இந்த வசனங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலாமா? அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். நம்மை நாமே அர்ப்பணிக்கலாமா? நம்மை நாம் அர்ப்பணித்து ஆண்டவரே எங்களை நாம் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களை நீர் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை நாங்களே உமக்கு பலியாக காணிக்கையாக படைக்கிறோம் என்று ஆண்டவர் சமத்தில் சொல்லலாம். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா,
உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, பரலோக தேவனே, அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி இயேசுப்பா. இந்த நாளிலும் ஆவியானவரே அப்பா எங்கள் மத்தியில் அப்பா லேவியராகவும் 6வது அதிகாரத்தின் மூலமாக அப்பா நீங்கள் எங்களோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே அப்பா, ஒவ்வொரு பலிகளை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆவியானவரே, இன்றைக்கு நீங்கள் அப்பா எங்களோடு கூட அப்பா நீங்கள் அசைவாடி கொண்டு இருக்கிறீங்க. தகப்பனே, உமக்காய் பரிசுத்தமாய் வாழுகிற வாழ்க்கையை எங்களுக்குள்ளே நீங்கள் தருவீராக. தகப்பனே, இப்பொழுதும் அப்பா உங்களுடைய வார்த்தையை எங்கள் மத்தியில் நீங்கள் தருவீராக. நீங்கள் எங்களை எடுத்து நடத்துங்க. இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஷாலும். லேவியராகமம் 6வது அதிகாரம். கர்த்தர் என்னோடு கூட பேசின வசனங்கள் 1-7 வரை. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக அநியாயம் செய்து தன் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்ட பொருளிலாவது கொடுக்கல் வாங்கலிலாவது தன் அயலானுக்கு மாறாட்டம் பண்ணி, அல்லது ஒரு வஸ்துவை பலாத்காரமாய் பறித்து கொண்டு, அல்லது தன் அயலானுக்கு இடுக்கண் செய்து, அல்லது காணாமற் போனதை கண்டடைந்தும் அதை மறுதலித்து, அதை குறித்து போய் ஆணையிட்டு மனிதர் செய்யும் இவை முதலான யாதொரு காரியத்தில் பாவம் செய்தானே ஆகில், அவன் செய்த பாவத்தினாலே குற்றவாளியானபடியால் தான் பலாத்காரமாய் பறித்து கொண்டதையும் இடுக்கண் செய்து பெற்று கொண்டதையும் தன் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டதையும் காணாமற் போயிருந்து தான் கண்டெடுத்ததையும் பொய்யானையிட்டு சம்பாதித்த பொருளையும் திரும்ப கொடுக்க கடவன். அந்த முதலை கொடுக்கிறதும் அல்லாமல் அதனோடு 5 பங்கு அதிகமாகவும் கூட்டி அதை தான் குற்ற நிவாரண பலியை இடும் நாளில் அதற்குரியவனுக்கு கொடுத்துவிட்டு, தன் குற்ற நிவாரண பலியாக உன் மதிப்புக்கு சரியான பழுதற்ற ஆட்டுக்கடாவை கர்த்தருக்கு செலுத்தும்படி அதை ஆசாரியனிடத்தில் குற்ற நிவாரண பலியாக கொண்டு வருவானாக. கர்த்தருடைய சந்நிதியில் அவன் பாவத்தை ஆசாரியன் நிவிர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அவன் குற்றவாளியாக செய்த அப்படிப்பட்ட எந்த காரியமும் அவனுக்கு மன்னிக்கப்படும் என்றார். இந்த வசனங்களை நம்ம பார்க்கும்போது இந்த அதிகாரத்தின் மூலமாக ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுகிறாரு. பழைய ஏற்பாடு காலத்தில் ஆசாரியர்கள் தான் மத்தியஸ்தர்களாக இருந்தாங்க. ஆண்டவருக்கும் மக்களுக்கும் இடையே அவர்கள் மத்தியஸ்தர்களாக இருந்தாங்க. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நம்ம ஒவ்வொருவரையும் தான் ஆண்டவர் ராஜரீக ஆசாரியராக அழைத்திருக்கிறார். அதனால் ஆண்டவரை மக்களையும் நம்ம இணைக்கணும். அப்படிப்பட்ட பணியை நம்ம ஊக்கத்தோடு செய்யணும். இந்த காலத்தில் நம்ம ஆண்டவருடைய ஆசாரியர்களாக நம்ம மாறணும். இன்றைக்கும் நம்ம பரிசுத்தமாக வாழணும். எப்படி ஆசாரியர்கள் அந்த நாட்களில் மக்களுக்கும் ஆண்டவருக்கும் அவங்க மத்தியஸ்தர்களாக இருந்தார்களோ, இன்றைக்கு நம்மளும் அப்படியாக நம்ம மாற வேண்டும். நமக்குள்ளே இருக்கிற ஒரு சில குணாதிசயங்களை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். அநியாயம் செஞ்சுருக்கலாம், அக்கிரமம் செஞ்சுருக்கலாம், பொய் பேசியிருக்கலாம். இந்த 7 வசனத்தில் நம்ம நிறைய காரியங்களை பார்த்தோம். மற்றவர்களுடைய பொருளை நம்ம அபகரித்திருக்கலாம், ஆண்டவருக்கு விரோதமான செயல்களை செஞ்சுருக்கலாம். அன்றைக்கு குற்ற நிவாரண பலிக்கு காணிக்கை செலுத்தினாங்கன்னா அது நிவர்த்தி ஆகும். ஆனால் அப்படிப்பட்ட காணிக்கையை ஆண்டவர் எதிர்பார்க்கல. நம்மக்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு விரோதமான எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது. பாவத்தை நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு அறிக்கை செய்து இன்றைக்கி நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கலாம். ஏசப்பா, நாங்கள் உமக்கு உண்மையாய் பரிசுத்தமாய் வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். இன்றைக்கு நம்ம எல்லாரும் ஊழியம் செய்கிறவங்களா இருக்கிறோம். அப்போ நம்ம எப்படி இருக்கோம்னா, அவருக்கு ஏற்ற வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும். நமக்குள்ளே இருக்கிற எல்லாவற்றையும் எடுத்து போட்டு அவருடைய உன்னதமான பணியை செய்து அவருடைய ஆண்டவருக்கு நம்ம மகிமை செலுத்தலாம். ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தலாம். இன்றைக்கும் நம்ம ஒப்பு கொடுக்கலாம். நம்ம எல்லாரும் ஒரு ஸ்டெப் முன்னாடி நம்ம கர்த்தர்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுக்கலாம். நமக்குள்ளே இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி தரணும். நம்ம ஆண்டவருடைய பணியை செய்கிற பிள்ளைகள் ஆண்டவரை போல் நம்ம இருக்கணும். நமக்குள்ளே இருக்கிற
எல்லா கசப்புகளாக இருந்தாலும் சரி, பாவங்களாக இருந்தாலும் சரி, மீறுதல்களாக இருந்தாலும் சரி, இந்த வசனங்களில் பார்த்த ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம இன்னைக்கு அறிக்கை செஞ்சு அதெல்லாம் விட்டு விடலாம். ஆண்டவருக்கு நேராக நம்முடைய இருதயத்தையும் நம்மளுடைய சிந்தையும் அவருக்கு நேராக நம்ம கொண்டு போகலாம். இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் இருக்காரு. எங்கே 1, 2, 3 பேரை நாமத்தினால் கூடுகிறீர்களோ அங்கே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்காரு. ஆண்டவர் இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொன்றையும் அவர் அறிந்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். வாக்குவாதம் பொறாமைகள் தூக்கி எறிந்தேனா, வாக்குவாதம் பொறாமைகள் தூக்கி எறிந்தேனா, ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேனா, ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேனா, அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். ஆவியானவரே அப்பா, எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவே. அப்பா, எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. எங்களை நாங்கள் முற்றிலுமாய் அப்பா இன்றைக்கு அப்பா உம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் இயேசுவே. பரிசுத்தமுள்ள தேவனே அப்பா, ஓரி பலபா ஷதரதல புரி பாக்க வர பாக்கவா அப்பா, உம்முடைய பிள்ளைகளா எங்களை நீங்க மாற்றுவீராக தகப்பனே. அப்பா, இன்னும் அதிகமாய் பரிசுத்தமான வாழ்க்கையில வாழ அப்பா எங்களை நீங்க அப்பா அப்படியாய் நடத்துவீராக தகப்பனே. அப்பா, இன்றைக்கு நாங்க வசனத்துல பார்த்தது போல எங்களுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு குறைகள் அப்பா இந்த வேளையில அப்பா உம்முடைய சமூகத்துக்கு நேராக நாங்க கொண்டு வந்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்களுடைய ஒவ்வொரு குறைகளை நீங்க மன்னிப்பீராக அப்பா. நாங்க எங்களுக்கே தெரியாம மாம்சத்துல ஏதாவது செய்திருந்தால் இன்றைக்கு எங்களுடைய மீறுதல்கள் பாவங்கள் அப்பா மற்றவர்களுக்கு விரோதமாய் செய்த ஒவ்வொரு அப்பா குறைகள் குற்றங்களை நீங்க அப்பா மன்னிப்பீராக அப்பா. உமக்காக இன்னும் பக்தி வைராக்கியமாய் வாழ தகப்பனே அப்பா எங்களை நீங்க தகப்பனை தகுதிப்படுத்துவீராக. இன்றைக்கும் தகப்பனே அப்பா, நாங்கள் ஒவ்வொருவரும் தகப்பனை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிறவர்களும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் கண்ணோக்கி பார்ப்பீராக அப்பா. எங்களுக்குள்ள இருக்கிற ஒவ்வொன்றையும் நீங்கள் எடுத்து போட்டு அப்பா பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்வீராக இயேசுவே. அப்பா, எங்களுடைய ஒவ்வொரு குறைகள் குற்றங்களை நீங்கள் மன்னித்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துக்கணும் தகப்பனே. அப்பா, சத்ரு எந்த விதத்திலையும் தகப்பனே எங்களை வஞ்சிக்காத படிக்கு தகப்பனே அப்பா உமக்காய் பக்தி வைராக்கியமாய் பரிசுத்தமாய் வாழ்கிற வாழ்க்கையில நாங்கள் நடக்க எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்டுவீராகப்பா. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை இந்த வேலையில நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய ரத்தத்தினால எங்களை கழுவி நீங்க சுத்திகரிப்பீராக அப்பா. உம்முடைய சுத்திகரிப்பு எங்களுக்குள்ள கடந்து வருவதாக அப்பா. உம்முடைய சுத்திகரிப்பு எங்களுக்குள்ள கடந்து வருவதாக அப்பா. உம்முடைய சுத்திகரிப்பு எங்களுக்குள்ள கடந்து வருவதாக. ஒரு விசையா எங்களை நீங்க கழுவி நீங்க சுத்திகரிப்பீராக அப்பா. எல்லா குற்றங்களை குறைகளை நீங்க மன்னித்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா. முற்றிலுமா எங்களை உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். சலாம் சலாம் சலாம். கத்தனை அறிக்கையிடுவோம். கத்தனை பார்த்து மன்னித்த சுத்திகரித்து நம்ம பார்த்து மன்னிப்பாராக. ஆமென். ஷாலோம் ஷாலோம் ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.